வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய கையில் கட்டியிருக்க இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆப்பிள் வாட்சோட ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு க்ளோன் வாட்ச், ஆனாலுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு லெவலான ஸ்பெசிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணி ஒரு AMOLED டிஸ்பிளேயோடு கொடுத்துருக்க ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலுமே உங்களுக்கு இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தோன்னா கையில் கட்டியிருக்கும் போது ஒரு ஆப்பிள் வாட்சை வேர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு ஆசையாக இருக்கும், ஆப்பிள் வாட்ச் கட்டியிருக்க மாதிரி நம்ம ஒரு க்ளோன் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு. அதுக்கு எந்த வாட்சை வாங்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு உண்மைக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ ஆப்பிள் வாட்சுக்கு ஈக்குவலான க்ளோன் வாட்சா இருக்க HK11 Pro Max அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு வர்த்தான ஒரு ஸ்மார்ட் வாட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இதில் யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அன்பாக்சிங், ப்ரைஸ், எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் இப்படி அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் குயிக்காகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ஒரு ஆப்பிள் வாட்சில் க்ளோன் வாட்ச் ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆப்பிள் வாட்ச் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கணும், பட் இருந்தாலுமே அது வந்து க்ளோன் வாட்சாக இருக்கணும், பெஸ்ட்டான ஒரு க்ளோன் வாட்ச், அதாவது ஆப்பிள் வாட்சுக்கு ஈக்குவலான ஒரு வாட்சாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு தேடும்போது இந்த HK11 Pro Max அப்படிங்கிறது அதோட ஒரு முக்கியமான க்ளோன் வாட்சா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி இந்த வாட்சை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். இந்த வாட்சை உங்களுக்கு வந்து gadgetcity.lkல பார்த்தோம் அப்படின்னா 9,900 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியும் கெஜெட் சிட்டி சைட்டில் நிறைய பொருட்கள் வாங்கியிருப்போம். இந்த வாட்சோட லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி இந்த வாட்சை உங்களுடைய வீட்டுக்கே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, gadgetcity.lkல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய விதமான பொருட்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. அண்ட் இந்த வாட்சை நம்ம அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தேடிக்கிட்டு இருந்தேன். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் வாட்சுக்கு ஈக்குவலான ஒரு க்ளோன் வாட்ச் தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஆப்பிள் வாட்சோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 80,000க்கும் அதிகமான பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் அதனால நம்ம அதை விட ரொம்பவுமே குறைவாக 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு க்ளோன் வாட்ச் தேடலாம் அப்படின்னு தேடும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டான வாட்ச் தான் இந்த HK11 Pro Max அப்படிங்கிற இந்த வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். இது AMOLED டிஸ்பிளே இருக்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். அதனால இதை பார்க்கும்போது யாருக்குமே இது ஆப்பிள் வாட்சா க்ளோன் வாட்சா அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க வால்பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி, இதில் கொடுத்துருக்க OSஆ இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்பவுமே ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுது. AMOLED டிஸ்பிளேனால நம்மளுக்கு இந்த வாட்சை பார்க்கும்போது யாராலையுமே இதை க்ளோன் வாட்ச் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் AI ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி இந்த HK11 Pro Max வாட்சை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பார்சலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு இருக்க வாட்சை வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா HK11 Pro Max நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சை வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா HK லோகோ வந்து பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா வேஃபிட் அப்படிங்கிற அவங்களுடைய இந்த ஆப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடைய கீழே பார்த்தோம் அப்படின்னா AI லார்ஜ் மாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஃபோட்டோ ஆல்பம் வந்து பார்க்கலாம். அதோட நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் நெட்வொர்க் ஷேரிங் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த வாட்சில் இருக்க விஷயங்களை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பை போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வந்து நம்மளுக்கு இதில் டவுன்லோட் பண்ணலாம், ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. அண்ட் இந்த வாட்சில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு பொலித்தீன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்கு என்னென்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே HK11 Pro Max அப்படிங்கிற அவங்களுடைய இந்த கேட்லாக் வந்து பார்க்கலாம். அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு இதில் 2 ஸ்ட்ரப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கலரில் வந்து இதோட ஸ்ட்ரப் வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த 2 கலர்ஸ். ஏன்னா அதுக்கு பிறகு இதோட சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜரில் உங்களுக்கு வந்து இந்த வாட்சை சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதுதான் இந்த வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹெவியான வெயிட்டில் தான் இருக்குது. ஸோ கையில் இதை பார்க்கும்போதே அந்த ஹெவி நம்மளுக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற வாட்ச் தான். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி
பண்ணி இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் வச்சுள்ளுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸுள்ளுக்கு இந்தளவு விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இதை நம்ம செட்டப் பண்ணிட்டு ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே இதோட வெயிட் நல்லாவே இருக்குது, ஓரளவு வெயிட்டாக தான் இருக்குது. சில க்ளோன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டே இல்லாமல் இருக்கும், பட் இதில் வந்து நல்ல ஒரு வெயிட் வந்து பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சைடில் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுற பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக இருந்தாலும் சரி, இதில் மெனுவாக இருந்தாலும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பாஸ் அண்ட் அதோடைய பவர் ஆன் பண்ணுற பவர் ஆஃப் பண்ணுற எல்லா விஷயங்களையும் இந்த பட்டனில் பண்ணலாம். சைடில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மேலேயும் கீழே நம்மளுக்கு இதுக்கான ஸ்டெப் போடுற ஹோல்ஸ் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து ஸ்டெப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ உண்மைக்குமே ஒரு நல்ல வாட்ச். நான் கையில் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு AMOLED டிஸ்பிளேல வேறு லெவலுக்கு நிறைய ஆப்ஷன்ஸை கொடுத்து இந்த வாட்சை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட AMOLED டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 2.2 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பார்த்தோம் அப்படின்னா 485க்கு 520 பிக்சல் ரேட்டில் இருக்குது. ஸோ அதனால அதை பார்க்கும்போது உண்மைக்குமே ஒரு நல்ல வாட்ச் நம்மளுக்கு கையில் வந்து பார்க்க கிடைக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா 46 மில்லிமீட்டர் தான். ஸோ அதனால கையில் வேப் பண்ணியிருக்கும் போதும் ஒரு பெரிய வாட்சை வேப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து AMOLED டிஸ்பிளே அண்ட் அதனால கலர்ஸ் பார்க்கும்போது உண்மைக்குமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் வாட்சை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு வேஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலமாக இந்த வாட்சை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக இருந்தாலுமே இதில் ட்ராக் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து வாட்சை வந்து அதோட பே பண்ணி கொள்ளலாம். ஸோ பே பண்ணோன்னா உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதுலேயும் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்மளுக்கு வாட்ச் ஃபேஸஸ் வந்து பார்க்கலாம். இன்பில்டாவே நம்மளுக்கு நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே அதே நல்லா இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஆப்பிளுக்கு உங்களுக்கு சில வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்ச் ஃபேஸஸ்ல நான் பார்த்த ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை பே பண்ணி பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாட்ச்லேயே இன்பில்டா கொடுத்துருக்க வாட்ச் ஃபேஸஸே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஆப்பிள் வாட்சுக்கு ஈக்குவலா நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏஐ பாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏஐ பாட்டை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சோட கனெக்ட் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கேட்டுக்கொள்ளலாம். அண்ட் இதில் இன்பில்டாவே ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பேசுகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி அதுலேருந்து ரிப்ளையாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வாட்ச்லேயே கேட்கறதுக்கான சான்ஸும் இருக்குது. இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி இதிலே கால் வந்து மேக் பண்ணலாம். அண்ட் இதிலே ஆன்சர் பண்ணி பேசுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த HK11 Pro Max வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கு ஒரு வாட்ச் தேவைப்படுது, அதுவும் ஆப்பிள் வாட்ச் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் காப்பி வாட்சா பார்க்கும்போது இந்த HK11 Pro Max அப்படிங்கிறது உண்மைக்குமே நல்ல ஒரு வாட்சாக இருக்கு. இந்த வாட்ச்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சில மினி கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த வாட்ச்லேயே கேம் பிளே பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு சில கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு வந்து இந்த வாட்ச்ல யூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் இந்த வாட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போதுமா இருந்தாலும் சரி மெனூஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து விருப்பமான முறையில் இதை வந்து செட் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை இதில் வந்து ஹார்ட் ரேட் சென்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த்தாக இருந்தாலுமே இதில் வந்து உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஹார்ட் ரேட் சென்சர் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓகேயா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியம் இல்லை, பட் ஓகேயா ஒர்க் பண்ணுது. அதனால உங்களுக்கு வந்து இதை வந்து 100% சரி அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. பட் இருந்தாலுமே ஓரளவு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை இதில் ட்ராக் பண்ணலாம். நிறைய உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இதில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இன்பில்டாகவே பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ ஆல்பம்ஸ் வந்து பார்க்கலாம். கேமரா ஆன் பண்ணாலுமே இதன் மூலமாக உங்களுக்கு வந்து கேமராவில் ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்க ஸ்மார்ட் வாட்சில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி வைஸாகவுமே உங்களுக்கு வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது. அதான் நான் சொன்னேன், கையில் வேப் பண்ணி பார்க்கும்போது யாராலையுமே இது காப்பி வாட்ச் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஒரிஜினல் ஆப்பிள் வாட்ச் கையில் வேப் பண்ணியிருக்க மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மெயின் ரீசனாக இதோட AMOLED டிஸ்பிளே வந்து பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பக்காவாக ஒர்க் பண்ணுது. ஸோ உங்களுடைய கை இப்படி திருப்பும் போதே இது வந்து ஒன் ஆகும், மற்ற பக்கத்து திருப்பணும் அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒன் ஆகிரும். ஸோ ரொம்பவுமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. இதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபோனை கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு இதோட பேட்டரியை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோனில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ட்ராக்கிங் நடக்கிறனால நம்மளுக்கு வந்து பேட்டரி குயிக்காகவே ட்ரெயின் ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு ஃபோனில் கனெக்ட்
கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 வீக்கு மேலே யூஸ் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரைட்னஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு கூட்டி குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரைட்னஸை கொஞ்சம் குறைச்சி வச்சாலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லாவே நம்மளுக்கு டிஸ்பிளே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணி கொள்றதுக்கு இதில் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கால்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா இதில் மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஃபோன் கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வாட்சில் யூஸ் பண்ணி கொள்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தோன்னா 9900 உண்மையுமே வர்த்தான ஒரு வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் இதை gadgetcity.lk அப்படிங்கிற சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்சை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.